Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET UG 2024 admit card release ஆயிடுச்சு. So இந்த NEET UG 2024 admit card நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி நம்ம fill பண்றது அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ இந்த இதில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட admit card PDF ஃபார்மில் டவுன்லோட் ஆகும். ஆக்சுவலி 3 பேஜ், சிலருக்கு 4 பேஜ் வருது. 4th பேஜில் அப்ளிகேஷன் நம்பர், IP நம்பர் அது மட்டும் வருது. டேட் ஆஃப் டவுன்லோட் அது மட்டும் வருது. யூ நீட் நாட் வரி. 4 பேஜ் வந்தால் 4 பேஜ் டவுன்லோட் பண்ணுங்கள். அதே போல் செகண்ட் பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது சரியான சைஸில் வரல. யூஸ்வலாக எவ்ரி இயர் இந்த ப்ராப்ளம் வரும். ஒரு ஹாஃப் டே இல்லை 1 டேல NTA திருப்பி அதை சரி பண்ணிடுவாங்க. கரெக்டாக போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டுனா எதுவும் மறையாத மாதிரி சரியான ரேஷியோவில் அவங்க திருப்பி அந்த அட்மிட் கார்டோட இதில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே போல் இன்னைக்குள்ளேயோ அல்ல நாளைக்குள்ளேயோ அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஒற்றை இடம் சரியாகிடும். ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் தட் ஆல்சோ. உங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ செகண்ட் பேஜில் ஒட்டுறது. 3 பேஜ் தான், 4 பேஜ் வருது சார், அந்த இஷ்யூவும் சரியாயிடும். அப்படி சரியாகனால 4 பேஜே எடுத்துகிட்டு போங்க. எத்தனை பேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகி வருதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சரி, இப்போ அட்மிட் கார்டு டெமோவுக்கு ஜெயஹரி அப்படிங்கிற என்னோட ஸ்டூடெண்ட் அவங்களோட PDF அந்த அட்மிட் கார்டு எனக்கு அனுப்பியிருந்தாரு. அதை வச்சு நான் டெமோ கொடுக்குறேன். பட் யூ ஷுட் நாட் ஷேர் யுவர் அட்மிட் கார்டு வித் எனி ஒன். பி வெரி கேர்ஃபுல். அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் எந்த டவுட்டு கேட்கணும் அப்படின்னாலும் வித்தவுட் ஷேரிங் யுவர் அட்மிட் கார்டை எப்பவும் எங்கேயும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. எனக்கு கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஜெயஹரி இஸ் மை ஸ்டூடெண்ட். ஐ எம் நாட் கோயிங் டு மிஸ்யூஸ் ஹிம். அவங்களோட அட்மிட் கார்டை நான் மிஸ்யூஸ் பண்ண போகிறதில்ல. அது வேறு விஷயம். அதை தாண்டி இன்க்ளூடிங் மீ நீங்கள் யாருக்குமே அட்மிட் கார்டை ஷேர் பண்ணுறது அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு சேஃப், மன அமைதியோடு இருக்கலாம். பி வெரி கேர்ஃபுல். ஓகே, இப்போ அட்மிட் கார்டில் 3 பேஜ் இருக்குது. 4 பேஜ் வந்தால் ஒரி பண்ணாதீங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் 4 பேஜ் தான் வந்திருக்கு. பட் யூ நீட் நாட் வரி. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் என்னெல்லாம் இருக்குது? ரோல் நம்பர் இங்கே இருக்குது, கேண்டிடேட்ஸ் நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, கேட்டகரி இருக்குது, பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ் ஆர் நோ இருக்குது, அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, ஃபாதர்ஸ் நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்குது, ஸ்கிரைப் ரெக்கார்டு இருக்குது. இந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எந்த ஸ்டேட் வந்தாலும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எலிஜிபிளாக இல்லையாங்கிறது உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான். இப்போது துபாயில் எழுதுறவங்களாம் அவுட் சைட் கண்ட்ரின்னு இருக்கும். அவுட் சைட் கண்ட்ரினா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எலிஜிபிள் தான். அதே போல தான் இந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் மகாராஷ்டிரான்னு இருக்கலாம், கேரளான்னு இருக்கலாம், பாண்டிச்சேரின்னு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாடுல இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் குழந்தைக்கும் அண்ட் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இஷ்யூ பண்ணது நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எலிஜிபிள். ஸோ நோ நீட் டு வரி. ஸ்கிரைப் ரெக்கார்ட் ஆர் எஸ், அது பெர்சன் வித் டிசபிலிட்டிக்கு உரியவங்களுக்கு உள்ளது. இங்கே உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பர் டீடைல்ஸ்லாம் இருக்குதா? சரி, நெக்ஸ்ட் இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கும். ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் ப்ரைவசி என்னோட ஸ்டூடெண்ட்டோட அந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்த ஹைட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபார் ப்ரைவசி ரீசன் இங்கே உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கும். என்ன சார் எம்டியாக இருக்குது நீங்கள் வைக்கிற டெமோவில் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ரைவசி ரீசனுக்காக அதை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்கோட் இருக்கும். பார்கோடும் நான் ப்ரைவசி ரீசனுக்காக நான் ஹைட் பண்ணிக்க. பாருங்கள், உங்களோட ரேஷன் கார்டு மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கக்கூடிய இந்த அட்மிட் கார்டை நீங்கள் பப்ளிக்காக ஷேர் பண்ணுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பி வெரி கேர்ஃபுல். ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன். உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தில் இருந்து அப்பா நேம், அப்ளிகேஷன் நம்பர், கேட்டகரி, ஜெண்டர் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. உங்களோட சிக்னேச்சர் முதற்கொண்டு இருக்குது. குழந்தையோட சிக்னேச்சர் முதற்கொண்டு இருக்குது. ஃபியூச்சரில் யாராவது மிஸ்யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி சிக்னேச்சரை ப்ராக்டிஸ் பண்ணி போய் செக் புக்கை ஃபில் பண்ணி அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தெல்லாம் உருவிட்டு போனால் என்ன பண்ணுறது? பி வெரி 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 கேர்ஃபுல். விளையாட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அட்மிட் கார்டை எங்கேயும் யார்கிட்டையும் தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க. சரி, உங்களோட சிக்னேச்சர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ் கொடுத்துருக்கிறாரு இவர். அப்போ இங்கிலீஷ்னா என்ன கொஷின் பேப்பர் வரும்? இங்கிலீஷ் மட்டுமே வரும். சரி, தமிழ் கொடுத்துருந்தா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேனிக் ஆகாதீங்க. ஓகே, இவருக்கு தமிழில் வராது, இங்கிலீஷில் மட்டும் வரும். தமிழ்னு கொடுத்தவங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும். ஹிந்தின்னு கொடுத்தவங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷ் எல்லாருக்குமே இருக்கும். எல்லா ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்தவங்களுக்கும் இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ்னு மட்டும் கொடுத்தவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? தமிழ் கொடுத்தவங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். யூ நீட் நாட் வரி.
டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொஷின் பேப்பர் மீடியம், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரிப்போர்ட்டிங் ஆர் என்ட்ரி டைம் அட் த சென்டர். எக்காரணத்தை கொண்டும் கேட் க்ளோசிங் டயத்துக்கு முன்னாடி நான் போய்க்கிறேன்னு சொல்லி முடிவெடுக்காதீங்க. நீங்கள் என்ட்ரி டைம் ஆர் ரிப்போர்ட்டிங் டைம் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. அங்கே நீங்கள் இருக்கணும் ஃபிசிக்கலாக, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் க்ளோசிங் டைம் ஆஃப் த சென்டர், அந்த டைமுக்கு அப்புறம் யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க, ஈவு இறக்கம் காட்ட மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமிங் ஆஃப் த டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. டெஸ்ட் சென்டர் நம்பர், டெஸ்ட் சென்டர் நேம், டெஸ்ட் சென்டர் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. சீனியர் டைரக்டரோட, என்டிஏ சீனியர் டைரக்டரோட சிக்னேச்சர் இங்கே இருக்குது. இது செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங். செல்ஃப் டிக்ளரேஷன்னா தனியாக ஒரு பேஜ் பிரிண்ட் ஆகி வரும், அதை நம்ம எழுதி எல்லாம் பண்ணிட்டு போகணும், அப்படி கிடையாது. அட்மிட் கார்டில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆர் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் மிங்கிள்டு. அட்மிட் கார்டும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆர் அண்டர்டேக்கிங்கும் ஒரே ஃபைல் தான், மறந்துடாதீங்க. சரி, இதில் ஐ அப்படின்னு போட்டு ஸ்டூடெண்ட் நேம், ரெசிடென்ட் ஆஃப்னு போட்டு எந்த ஊர், டூ ஹியர் பை டிக்ளேர் த ஃபாலோயிங் அப்படின்ட்டு. நீங்கள் இங்கே ரெசிடென்ட்னா எங்கே தங்கி இருக்கீங்கன்னு தான் கேட்குறாங்களே ஒழிய, ரெசிடென்ட் அப்படின்னா என்ன தங்கி இருக்கிறது, நேட்டிவ்னு கேட்கல. யூ நீட் நாட் ஒரி, ஓகேங்களா. எங்கே தங்கி இருக்கீங்க அதை போட்டுட்டு, ஏன்னா நீங்கள் தங்கி இருக்கிற அந்த ஊரில் தானே எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பாங்க. Following, I have read the instructions, guidelines, information bulletin, instructions and notices related to this examination available on the website அப்படின்னு சொல்லி exams.nta.ac.in/neet and nta.ac.in இதெல்லாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். I have read the detailed important instructions for candidates as given on page 3. அந்த page 3 இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இதை நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டுறீங்க. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நீட் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இப்படி நீங்கள் வெர்டிக்கலாக வச்சாலும் சரி, ஹரிசாண்டலாக வச்சாலும் சரி, ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கணும், ஓகேங்களா. அவங்க வெர்டிக்கலாக ஹரிசாண்டலான்னு கொடுக்கல, வெர்டிக்கலாக வச்சாலும் சரி, ஹரிசாண்டலாக வச்சாலும் சரி, எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனால் 2 தடவை வைக்காதீங்க. எய்தர் திஸ் ஆர் திஸ், இது அல்லது இது, 2ல் ஏதாவது ஒரு ஃபார்மில் வைங்க. அது ஸ்மட்ஜ் ஆகக்கூடாதுன்னா கசா முசான்னு போயிருக்கக்கூடாது, சைட்லலாம் அப்படியே திப்பி திப்பி ஆயிருக்கக்கூடாது. வச்சா அந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும்தான் இருக்கணும். இடது கை கட்டை விரல் பதிப்பு. முடிஞ்ச அளவுக்கு வயலட் கலர் யூஸ் பண்ணுங்க, வயலட் ஆர் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க, பிளாக் வேண்டாம், வயலட் ஆர் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிங்க. கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடக்கூடாது. கேண்டிடேட் சிக்னேச்சர் சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. இந்த 2ம் வீட்லேயே பண்ணிடணும் பிஃபோர் கோயிங் டு எக்ஸாம் ஹால். இது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தான் பண்ணணும், வீட்டில் பண்ணக்கூடாது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர், அவர் முன்னாடி எக்ஸாம் ஹால்குள்ளே உங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் சைன் போடணும். பி வெரி கேர்ஃபுல். இந்த 2 மட்டும் நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கணும். சரி, த அபவ் அண்டர்டேக்கிங்கை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அப்ளிகேஷனோட ஃபர்ஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன் நம்பர், ஐபி அட்ரஸ், டேட் அண்ட் டைம் கொடுத்துட்றாங்க. பேஜ் 1 of 3 முடியுது. ஓகே, இப்போ பேஜ் 2க்கு வரும். மேலே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அது கொடுத்துட்றாங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்துட்டோம், இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தாச்சு. செகண்ட் பேஜ் பார்க்குறோம். இந்த செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்கே சார், அதில் ஒட்டுனா ஏதோ வராது போல இருக்கே. ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணலாம். போன வருஷம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு, குட்டியாக இருந்துச்சு. இப்போது இதுக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ வந்தால் மட்டும் போதும். எக்ஸ்ட்ராவாக இப்போ உங்கள் ஃபோட்டோ இப்படி ஒட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, சைன் போடுறதுக்கு இடம் விட்டுருக்கான். இப்படி கிராஸாக சைன் போடுவீங்க. லெஃப்ட் சைடில் கேண்டிடேட் சைன் போடுவீங்க, ரைட் சைடில் இன்விஜிலேட்டர் சைன் போடுவார். மேபி அதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா இடம் கொடுத்துருக்கலாம், ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அதனால் யூ நீட் நாட் வரி, ஓகேயா. இதில் இந்த சிக்னேச்சரும், உங்கள் சிக்னேச்சர் அப்படின்னாலே இன்விஜிலேட்டர் முன்னாடி தான். இந்த சிக்னேச்சர் நான் முன்னாடியே போட்டா இங்கே பாருங்கள். ப்ளீஸ் பேஸ்ட் எ போஸ்ட் கார்டு சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் ஹியர் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ மட்டும் ஒட்டிக்குங்க. The candidate and invigilator are to sign across the photograph as indicated in the instruction below கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் எக்ஸாம் ஹால்குள்ளே போய் தான் போடணும், இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர். நீங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டு போயிடாதீங்க. ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ மட்டும்
ஓட்டிட்டு போயிடுங்க. சரி, கீழே என்ன தான் கொடுத்துருக்காங்க? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், டைமிங், அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம் கொடுத்துருக்காங்க. சிலருக்கு ஃபாதர்ஸ் நேமில் ஒரு ஸ்டூடெண்ட் டவுட்டில் கேட்டதாங்க, மதர் நேம் வந்திருக்குன்னாங்க. நீங்களாம் அரை மணி நேரம் முன்னாடியே போய் அங்கே இருக்கவங்க கிட்ட சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் வராது, எக்ஸாம் எழுத விடுவாங்க. சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர், அவர் எக்ஸாம் ஹாலில் தான் போடுவார், எம்டியாக தான் இருக்கும். கேண்டிடேட் சிக்னேச்சர் ரெண்டாவது சைன் வந்து டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. ஸோ இங்கே லெஃப்ட் சைன் போடுறீங்கல்ல, அது இன்விஜிலேட்டர் முன்னாடி எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் அன்னைக்கு தான் நீங்கள் போடணும், வீட்டிலேருந்து போட்டுட்டு போகக்கூடாது. ஃபோட்டோ மட்டும் ஒட்டிட்டு போயிடணும், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, த கேண்டிடேட் இஸ் டு பேஸ்ட் த லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப். ஓகே, பேஸ்ட் பண்ணிடுங்க. இன்விஜிலேட்டர் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஓட்டின பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் ஒத்து வருதா அப்படின்னு பார்த்துருவாங்க. த கேண்டிடேட் இஸ் டு சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் ஆன் லெஃப்ட் சைடு, அது உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அவர் வந்து ரைட் சைடில் இன்விஜிலேட்டர் சைன் போடுவார். த இன்விஜிலேட்டர் should sign across the photograph right side. It is mandatory for the candidate to bring the page. இந்த பேஜில் ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு போகலை, மொதல் பேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ரெண்டாவது பேஜ் மூணாவது பேஜில் எடுத்துகிட்டு போனோன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபையும் பண்ணிடுவோன்ட்டாங்க. இப்போ பேஜ் நம்பர் 2 முடியுது. இங்கே அப்ளிகேஷன் நம்பர், ஐபி அட்ரஸ், டேட் ஆஃப் டவுன்லோடிங், டேட் அண்ட் டைம் வந்துடுது. சரி, இப்போ தேர்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு போகிறோம். இதையும் பிரிண்ட் எடுத்து பின் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. இது வேணும்னா இதோட உள்ளே அனுப்பிடுவாங்க, இது வேணும்னா பிச்சு வெளியே போட்டுட்டு உங்களை உள்ளே அனுப்புவாங்க. யூ நீட் நாட் வரி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர் ஆன் டைம் இண்டிகேட்டட் அகேன்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆர் என்ட்ரி டைம்னு கொடுத்துட்டான். கேட் க்ளோசிங் டைமுக்கு வர சொல்லலை. ரிப்போர்ட்டிங் டைம் ஆர் என்ட்ரி டைம்னு உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட அட்மிட் கார்டில், அந்த டயத்துக்கு எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ரீச் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, வித் அட்மிட் கார்டு. ஓகே, நோ கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் அட் த என்டர் த சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம். கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் உங்களை உள்ளே என்டர் பண்ண மாட்டாங்க, என்டர் பண்ண விட மாட்டாங்க. கேட் க்ளோசிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:30 PM. 1:31 ஆயிட்டா கூட உங்களை உள்ள விட மாட்டாங்க. பி வெரி கேர்ஃபுல். 1:30 PMக்கு அப்புறம் யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. நோ கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாம் ஹால் பிஃபோர் end of the examination. Okay, on completion of the examination please wait for the instruction from invigilator and do not get, அவங்க சொன்னாதான் நீங்க வெளியே வரணும். All candidates are required to download carefully the instruction download பண்ணி படிச்சுக்கங்க. This admit card consists of 3 pages னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஜில் சென்டர் டீடைல் செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குது. ஓகே, ஃபோர்த் பேஜ் வருதே சார், இந்த மாதிரி எனக்கு ஃபோர்த் பேஜ் வருதே சார், வெறும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஒன்றும் வரி பண்ணாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இந்த கடைசி 2 பேஜை பிச்சு தூக்கி போட்டு இதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, மொதல் 2 பேஜும். பட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சம்டைம்ஸ் இதை அப்படியே வாங்கி கூட இன்விஜிலேட்டர் அந்த எக்ஸாம் ஹாலில் வாங்கி வச்சுக்குவார். பி வெரி கேர்ஃபுல். The admit card is provisional. Admit card வந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை, எக்ஸாம்லாம் முடிஞ்சுதான் எலிஜிபிள் ஆகும். அந்த அட்மிட் கார்டில் கொடுத்துருக்க டீட்டெயிலாம் ஒரிஜினல் பார்த்துப்பாங்க. Candidates are advised to verify the location 1 day before the examination. எக்ஸாமுக்கு மொதல் நாள், அதாவது 4ஆம் தேதி நீங்கள் போய் உங்களோட சென்டர் தானேன்னு பார்த்துங்க. ஒரே பேர்லேயே 10 ஸ்கூலு 12 ஸ்கூல் இருக்கிறதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரான்ச் ஒரு ஊர் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் இன்னொரு ஊருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்னொரு ஊருக்கு போயிடுவீங்க. அதே ஒரே பின்கோடு ஒரே ஊர்லேயே 2 பிரான்ச் இருக்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் மொதல் நாள் 4ஆம் தேதி போயிட்டு அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த 3 நாள் ஸ்கூல் வந்து இன்னையிலேருந்து ஸ்கூல் வந்து யாருக்கு போயிடும்? NTA கண்ட்ரோலுக்கு போயிடும், எக்ஸாம் சென்டராக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம். ஸோ 4ஆம் தேதி போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கவங்ககிட்ட விசாரிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க சொல்லியிருக்காங்க. No candidate would be allowed to enter the examination center without admit card, valid ID proof and proper frisking. Friskingனா செக் பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. அதாவது ஹேண்ட் ஹெல்ட் மெட்டல் டிடெக்டர், HHMDன்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்படி இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு ஏர்போர்ட்டுக்குலாம் போகும்போது இப்படி செக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி. ஓகே, என்னென்னலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம்? பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அக்காமீனாவோ டிஸ்லரியோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் இருக்குல்ல, அதில் பேப்பரை கிழிச்சிடுங்க வாங்கி. அப்போ 1 லிட்டர் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ரெடி. அவ்வளவுதான், எடுத்துக்கலாம். 1 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கிட்டு போகிறேனே சார், தட் இஸ் ஆல்சோ அக்செப்டபிள். 2 லிட்டர்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, சிரமம். நீங்கள் 3.5 மணி நேரத்தில் 3 மணி நேரம் 20 நிமிஷத்தில் 2 லிட்டர் குடிக்கவும் போகிறதில்ல. மேக்ஸிமம் 1 லிட்டர், மினிமம் 500 ml வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அக்காமீனா, டிஸ்லரி, இந்த 2 கம்பெனியில் ஏதாவது ஒன்று வாங்கி, இல்லை வேறு ஏதாவது கம்பெனி லோக்கல் கம்பெனி இருந்தால் கூட அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், 20 ரூபா இருக்கும். அந்த ரேப்பர் கழிச்சிட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ரெடி. ஓகே, அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் சேம் அஸ் அப்லோடட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது நிறைய குழந்தைங்க
போன வருஷம் வரைக்குமே எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டு கடைசி நேரத்தில் பேனிக் ஆகி திருப்பி போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு உங்கள் கையில் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், மறந்துடாதீங்க. அதாவது அட்மிட் கார்டு ஃபஸ்ட் பேஜில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டிடுறீங்க, உங்கள் லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வச்சிடுறீங்க. செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுறீங்க. கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு இல்லை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க. கையில் தனியாக ஒட்டுனது இல்லாமல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ செகண்ட் பேஜில் ஒட்டியிருக்கேன், ஃபஸ்ட் பேஜில் பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டியிருக்கேன், கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகே. அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதில் போஸ்ட் கார்டு சைஸ் பாஸ்போர்ட் சைஸ்லாம் ஒட்டி இருக்கணும். அண்ட் அவங்க கொடுத்த பேஜில் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு போங்க. லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாக எழுதிட்டு போங்க. சிக்னேச்சர் மட்டும் போடாதீங்க, மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போயிடுங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்க ஸ்கிரைப் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போகணும். ஸ்கிரைப் என்டிஏவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போக தேவையில்லை. பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடபிள்யூடினா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடல் குறைபாடு உள்ளவங்க, உடல் ரீதியாக சேலஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் அவங்க. Candidate should put their signature and paste photograph at the appropriate place. ஆனால் இந்த இடத்துல put their signature அப்படிங்கிறது எக்ஸாம் ஹாலில் தான், ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் நீங்கள் வீட்லேயே ஒட்டிட்டு போகணும். They should ensure that the left hand thumb impression is clear and not smudged. கசாமுசான்னு போகாமல் கிளியராக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க. கேண்டிடேட் மஸ்ட் கேரி வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப். என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகலான்னு பாங்க. ப்ரிஃபரபிள் என்ன, ஆதார் கார்டு, ஆதார் வெரிஃபைடு, ஆதார் நான் வெரிஃபைடு, யாராக இருந்தாலும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் வித் ஃபோட்டோகிராஃபோட ஐடி ப்ரூஃபாக. சார் நான் ஆதார் வெரிஃபை பண்ணல, பேன் கார்டு வச்சு வெரிஃபை பண்ணேன், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. இப்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் வித் ஃபோட்டோ டு த சென்டர் எடுத்துகிட்டு போகலாம். ஹவவர் இது இல்லைன்னா, இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னா, அதர் வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இஷ்யூடு பை த கவர்மெண்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, 12th கிளாஸ் போர்டு அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்னு சொல்லுவோம், ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஒரிஜினல் ஸ்கூல் ஐடென்டிட்டி கார்டு வித் ஃபோட்டோ will also be considered only in the case of non-availability. அந்த ஆதார் கார்டு, ஆதார், ரேஷன் கார்டு, ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் வித் ஃபோட்டோ இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மற்றதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். இதை தாண்டி வேறு எது எடுத்துகிட்டு போனாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அட்டஸ்டட் ஸ்கேன்டு ஃபோட்டோ ஐடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாமே ஒரிஜினலில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க. The PWD candidates must bring a PWD certificate issued by the competent authority. District level கொடுத்தா PWD certificate ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அந்த PWD ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கிரைப் வந்து என்டிஏவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒன்லி ப்ரொவைட் ஸ்கிரைப். ஸ்கிரைப்னா அவங்களுக்காக எக்ஸாம் எழுதுறதுக்கு வரவங்க, கையில் அடிபட்டிருக்கு எழுத முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக அவங்க ஸ்கிரைப் கொடுப்பாங்க. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, candidates are not allowed to carry any personal belonging. என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் ஃபோன்ஸ், பேண்ட் ப்ராஹிபிட்டட், பெல்ட் போட்டிருக்கக்கூடாது, பர்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து தனியாலாம் வந்திருக்கேன், எனக்கு பர்ஸில் தான் பணம் வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுக்கணும், உள்ளே அலோவ் பண்ணுங்கள், அலோவ் பண்ண மாட்டாங்க. 100 ரூபாய் 200 ரூபாயா சில்லற பணம்லாம் வச்சுருக்கேன், இதை வெளியே வச்சா காணாம போயிடும், உள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுங்கள், அலோவ் பண்ண மாட்டாங்க. பி வெரி கேர்ஃபுல். blank பேப்பர் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. டெஸ்ட் புக்லெட்டுக்கு பின்னாடி, அதாவது உங்கள் கொஷின் பேப்பர் புக்லெட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி 2 பேஜ் 3 பேஜ் ஒயிட் பேஜ் இருக்கும், அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நோ கேண்டிடேட் ஷுட் அடாப்ட் எனி அன்ஃபேர் மீன்ஸ், அப்படி இருந்தால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. சிசிடிவி இருக்குது, என்னமோ ஏஐலாம் வச்சுருக்காங்களாம். அதே போல் நல்லா பாருங்கள், இந்த 18வது பாயிண்ட்டு, நோ பயோ பிரேக்ஸ் வில் பி அலோடு டியூரிங் ஃபஸ்ட்டு 1 hour. அப்போது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூரின்லாம் போயிடுங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் போயிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. போனதும் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மொதல் 1 மணி நேரம் உங்களுக்கு பயோ பிரேக்ஸ் கிடையாது. ஆஃப்டர் பிகினிங் ஆஃப் த எக்ஸாம், ஓகேங்களா. லாஸ்ட் ½ hour 4:50 4:50லேருந்து 5:20 வரைக்கும் கடைசி அரை மணி நேரம் பயோ பிரேக்ஸ் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் த பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் and frisking at entry, candidates will be frisked and biometric attendance will be taken again on the entry from bio break, toilet break. So 18வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க,
2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, 1:30க்கு உள்ளே போகிறீங்க, 2 மணிக்கு எக்ஸாம் ஆகிருங்கன்னா 2 to 3 உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு யூரின் போகிறதோ தண்ணி குடிக்கிறதோ அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, அதே போல் 4:50லேருந்து 5:20 வரைக்கும் யூரின் போகிறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, தண்ணி குடிக்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. இடையில அலோவ் பண்ணுவாங்க. எப்போ இருந்து? 3 மணிலேருந்து 4:50 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் ஒரு தடவை போகிறீங்க பாத்ரூமுக்குன்னா வரும்போது திருப்பியும் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ், திருப்பியும் ஃப்ரிஸ்கிங், மெட்டல் டிடெக்டர் வச்சு ஃப்ரிஸ்கிங், ஹேண்ட் ஹெல்டு மெட்டல் டிடெக்டர் வச்சு ஃப்ரிஸ்கிங் பண்ணி தான் திருப்பி எக்ஸாம் அந்த ரூம்குள்ளே அலோவ் பண்ணி நீங்கள் எழுத அலோவ் பண்ணுவாங்க. பார்த்துங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் நாட் டு இண்டல்ஜ் இன் யூஸ் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் கேன்சல் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. NTA AI பேஸ்டு ரியல் டைம் அனலிட்டிக்கல் டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்களா? எப்படி எல்லாம் மிரட்டுறாங்க பாருங்கள். CCTV ரெக்கார்டிங் இருக்குதான். NTA கேட்சஸ் லைக்லி சீட்டர்ஸை பிடிச்சிருவாங்களாம். சஸ்பீஷியஸ் கேண்டிடேட்ஸை AI பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி மானிட்டர் தான். அதனால் நம்ம எந்த அன்ஃபேர் மீன்ஸ் பார்த்தாலும் இது பண்ண கண்டுபிடிச்சி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம. NTA.ac.in அந்த வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள். exams.nta.ac.in/neet அதை தொடர்ந்து பாருங்கள் ஃபார் ரீசெண்ட் அப்டேட். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் neet@nta.ac.in மெயில் பண்ணுங்கள். 01140759000க்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் கால் பண்ணி சொல்லிவிடுங்க. ஸோ இவ்வளவு தான் 3 பேஜ். 4வது பேஜில் எனக்கு வந்திருக்கு சார் அந்த ஒரு லைன் மட்டும். என்ன பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ அதை பின் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா இதுதான் எனக்கு வந்துச்சுன்னு நீங்கள் அங்கே ஆன்சர் பண்ணலாம். இந்த கடைசி பேஜில் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பரு இது வந்து 3வது பேஜில் கடைசியில் இல்லையேப்பா உனக்கு ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு 4 பேஜாக தான் பிரிண்ட் ஆகி வந்துச்சு. இப்படி தான் எனக்கு டவுன்லோட் ஆனிச்சு, இப்படி தான் NTA எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த ஃபைலை நீங்கள் எடிட் மட்டும் பண்ணிடாதீங்க. உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வர மாதிரி நான் எடிட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறேன், 3 பேஜில் வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ண ஃபைலை Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டில் A4 ஷீட்டில் ஒயிட் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுங்க. சரி, பிளாக் அண்ட் ஒயிட்டா கலரா? கலர் இஸ் அட்வைசபிள், பிளாக் அண்ட் ஒயிட் ஆல்சோ அக்செப்டபிள். தட் இஸ் யுவர் விஷ். கலரில் பிரிண்ட் எடுக்கணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுக்கணுமா? ரெண்டுமே பிரிண்ட் எடுக்கலாம். கலரில் பிரிண்ட் எடுத்துட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்லையும் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க, நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துகிட்டு போகிறேன்பீங்க. அங்கே போனால் 199 பேர் உங்கள் எக்ஸாம் ஹாலில் கலர் பிரிண்ட் வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஐயோ கலரில் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்களோன்னு உள்ளே போகிற வரைக்கும் பக்குன்னு அன்னெசரி நெகட்டிவ் ஃபீலிங், அந்த பயம், ஃபியர் வந்துடும். அதனால் சொல்கிறேன், மோஸ்ட்லி எல்லோரும் கலரில் தான் எடுப்பாங்க. அதனால் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த திங். இப்படி தான் நீங்கள் அட்மிட் கார்டை ஃபில் பண்ணணும். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. டேக் கேர். பை. சி யூ ஆல்.